அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 6 குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அண்மை தகவல்: கேரளாவில் நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகை படப்பிடிப்பை முடித்துவிட்டு கொச்சியிலிருந்து திருச்சூருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு கும்பலால் காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார். மேலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான வீடியோவையும் பதிவு செய்திருந்த நிலையில இது தொடர்பான வழக்கு விசாரணை என்பதை கேரள மாநிலத்துல நடைபெற்று வருகிறது. 2017 முதல் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில நடிகர் திலீப் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்படுகிறார்கள். மிக முக்கியமாக முன்னாள் ஓட்டுநர் மார்டின், பல்சர் சுனில் உள்ளிட்ட பலரும் இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட நிலையில நடிகர் திலீப்பிற்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது, அவர் சதி செய்திருக்கிறார் என எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். இருப்பினும் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மிக விரிவாக இன்று முழுமையாக நடைபெற்று முடிந்த நிலையில இன்று காலை 11 மணிக்கு எர்ணாகுளம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் இன்று அந்த தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார். அதுல A2 குற்றவாளிகளாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு என்பதை வழங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில A2 குற்றவாளிகளாக பட்டியலிடப்பட்டிருந்த 6 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி வர்கீஸ் தன்னுடைய தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார். அதே நேரத்துல இந்த வழக்கில் முக்கிய குற்றச்சாட்டுப்பட்ட நபராக இருந்த பிரபல நடிகர் திலீப் இந்த வழக்குல குற்றவாளி அல்ல என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு என்பதை வழங்கி இருக்கிறது. போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தின் அடிப்படையில நடிகர் திலீப் மட்டும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற விவரங்களையும் எர்ணாகுளம் நீதிமன்ற நீதிபதி வர்கீஸ் தன்னுடைய தீர்ப்பு வாசிப்பின் போது தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான வழக்கு கேரள மாநிலத்துல. காரணம், நடிகை படப்பிடிப்பை முடித்துவிட்டு கொச்சியிலிருந்து திருச்சூருக்கு சென்று கொண்டிருக்கும் போது அவர் தனி கார்ல பயணித்துக் கொண்டிருந்த போது பலரால் கடத்தப்படுகிறார். ஒரு நாளுக்கு பிறகு, அதாவது அவர் திருச்சூர் சென்று கொண்டிருக்க வேண்டும் மறுநாள் காலையில, ஆனால் மறுநாள் காலையில அவர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரவில்லை என்று சந்தேகமடைந்தவர்கள் தான் காவல்துறையில் புகார் அளித்ததன் அடிப்படையில் அவரை நள்ளிரவு கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார். கேரள மாநில திரைத்துறையில இது பெரும் கருப்புள்ளியாக மாறிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது என பல்வேறு ஊடக பேட்டிகளுக்கு கூட நடிகை தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கினுடைய விசாரணையில இன்றைய தினம் எர்ணாகுளம் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்புல தான் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். பின்னர் வழக்கினுடைய விசாரணையின் போது இந்த குற்றங்களுக்கு தொடர்பில்லாத நபர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். இறுதியாக இருந்தவர்களுக்கான அந்த விவரங்கள் தான் இன்று அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் A2 குற்றவாளிகளாக பட்டியலிடப்பட்டிருந்த 6 பேர், குறிப்பாக பல்சர் சுனில் உள்ளிட்ட 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றத்துடைய நீதிபதி வர்கீஸ் தீர்ப்புல தெரிவித்திருக்கிறார். இதுல நடிகர் திலீப் குற்றவாளியா என்பது குறித்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை, காவல்துறையினர் போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதன் அடிப்படையில நடிகர் திலீப் மட்டும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் நீதிபதி வர்கீஸ் தன்னுடைய தீர்ப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பினுடைய நகல் இன்னும் சில மணி நேரங்களில் மிக விரிவாக கிடைக்கும் போது என்னென்ன மாதிரியான அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், வழக்கினுடைய விசாரணை, சாதக பாதகம் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் நாம் இன்னும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும்.